லிட்டருக்கு 43 கிலோமீட்டர் மைலேஜ். உலக சாதனை படைத்த ஸ்கோடா சூப்பர்ப் கார் விலை எவ்வளவு தெரியுமா? சுயாதீனமான GPS கண்காணிப்பு மற்றும் எரிபொருள் பதிவுகள் புதிய உலக சாதனையை உறுதிப்படுத்தின. இந்த பாதை பல நாடுகளை கடந்து நெடுஞ்சாலைகள் மற்றும் திறந்த சாலைகளின் கலவையை பயன்படுத்தி சென்றது. வாகன ஆய்வு மற்றும் ஓட்டுநர் ஓய்வுக்கு மட்டுமே நிறுத்தங்கள் வரையறுக்கப்பட்டன. GPS கண்காணிப்பு மற்றும் எரிபொருள் பதிவுகள் முழு தூரத்தையும் பதிவு செய்தன. இது ஓட்டுதலின் முடிவில் மட்டுமே டேங்க் முழுமையாக தீர்ந்துவிட்டதை உறுதிப்படுத்தியது. போலந்து பேரணி ஓட்டுநர் மிகோ மேக்ஸின் சூப்பர் பின் சக்கரத்தின் பின்னால் இருந்தார். இதில் குறைந்த உருட்டல் எதிர்ப்பு டயர்கள் மற்றும் சற்று குறைக்கப்பட்ட சஸ்பென்ஷன் அமைப்பு இருந்தது. அந்த சிறிய மாற்றங்களை தவிர ஸ்கோடா சூப்பர்ப் அதன் நிலையான பவர்ட்ரெயின் அமைப்பை தக்க வைத்துக் கொண்டது. 148 HP மற்றும் 360 Nm பீக் டார்க் கொண்ட 2.0 லிட்டர் TDI என்ஜின் 7 வேக TSG தானியங்கி கியர்பாக்ஸுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இது முன் சக்கரங்களுக்கு சக்தியை அனுப்புகிறது. சூப்பர்ப் காரின் 66 லிட்டர் டேங்க் விளிம்பு வரை டீசல் நிரப்பப்பட்டிருந்தது. மார்சிக் இந்த சாதனை முயற்சியின் போது சராசரியாக மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தை பராமரித்து ஈகோ பயன்முறையை இயக்கி ஓட்டினார். இதன் காரணமாக சாதனை படைத்த சூப்பர் பின் இறுதி எரிபொருள் நுகர்வு 100 கிலோமீட்டருக்கு 2.61 லிட்டர் என அளவிடப்பட்டது. இது ஸ்கோடாவின் முதன்மை செடானுக்கு வழங்கப்பட்ட அதிகாரப்பூர்வ 4.8 லிட்டர் பர் கிலோமீட்டர் WLTP மதிப்பீட்டை விட மிகவும் சிறந்தது. முந்தைய நீண்ட தூர ஓட்டங்கள் சூப்பர்ப் கிரீன் லைன் பதிப்பில் ஒரு டேங்கில் தோராயமாக 1780 கிலோமீட்டர் தூரம் பயணித்தன. 2831 கிலோமீட்டர் தூரம் பயணித்த இந்த முயற்சியில் அதே டேங்க் அளவு பயன்படுத்தப்பட்டது. ஆனால் ஐரோப்பாவில் விற்கப்பட்ட சூப்பர் பின் புதிய 2.0 TDI பதிப்பு பயன்படுத்தப்பட்டது. இந்தியாவில் கடைசியாக விற்பனைக்கு வந்தபோது ஸ்கோடா சூப்பர்ப் 190 PS மற்றும் 320 Nm ஆற்றலை உற்பத்தி செய்யும் 2.0 லிட்டர் TSI பெட்ரோல் என்ஜினுடன் வந்தது. இது 7 வேக DSG தானியங்கியுடன் இணைக்கப்பட்டது. நிலையான அம்சங்களில் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், லேன் அசிஸ்ட், ஒரு பெரிய டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் மற்றும் ஏராளமான பாதுகாப்பு உபகரணங்கள் ஆகியவை அடங்கும்.